கழித்து காட்ட சொன்னேன். இங்கே பொறுப்புகள் சைடு நம்ம காட்டணும் 1000. சொத்துக்கள் அறைகலன் 40,000. விற்ற அறைகளின் மீதான ஏட்டு மதிப்பு இங்கே நம்ம கவனிக்கணும். அங்கே விற்றதில் நட்டத்தை மட்டும் போட்டோம். இங்கே வந்து ஏட்டு மதிப்பு எவ்வளவு நமக்கு? ஏட்டு மதிப்பு நமக்கு 25,000. அதை நம்ம என்ன செய்யணும்? கழித்து காட்டணும். 15,000. நூல்கள் 20,000. நிலை வைப்பு 40,000. கை ரொக்கம் 4,300. ஓகேங்களா? அப்போ மொத்தம் நமக்கு ஆன்சர் 79,300 நமக்கு வருது. இங்கே நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய இடம், அறைகலன் விற்றதில் ஏற்பட்ட நட்டமா லாபமான்னு கண்டுபிடிச்சி மென்ஷன் பண்ணணும். இங்கே பண்ண அதே இதை அறைகலன்னு சொத்துக்கள் சைடு போட்டு அதில் விற்ற அறைகளின் ஏட்டு மதிப்பு கணக்கில் கொடுத்துருப்பாங்களா, அதை நம்ம இங்கே கழித்து காட்டணும். அதே மாதிரி வருவாய் செலவின கணக்கில் சந்தாவோட நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்றதை கழித்து காட்டணும். இங்கே பொறுப்புகள் சைடில் முன்கூட்டி பெற்ற சந்தாவை மட்டும் மென்ஷன் பண்ணி காட்டணும். உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சம்மில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.